என்னவன் எனக்கு மட்டும்தான் அவன் அப்படிங்கிறா இவ்வளவு தெரிஞ்சும். ம் நான் ஒன்று சொல்லட்டுமாடி? நான் வணங்குற சிவன் மேலே சத்தியம் இது. உன் நெஞ்சில் எழுதி வச்சுக்கிடி. ம் அவன் என் மேலே உயிரே வச்சிருக்கான், தெரிஞ்சுக்கி. நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் எனக்கு அவன் மேலே கோபம் வந்துச்சு, வெறுப்பு வந்துச்சு, எல்லாமே. ஆனால் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்தது. நீ என்னைக்கு வந்து கமாண்டு பண்ணையோ சீக்கிரமாக வாங்கன்னு அவன் சேனலில் போய் அன்னையோட முடிஞ்சு போச்சு. அதுவும் புரியுதா? முடியலாம் இல்லை. அப்போ எல்லாம் சரியாக பட்டுச்சு. இப்போல்லாம் எனக்கு தப்பாக தோணுது, அவ்வளோதான். அது ஏதோ விரும்பிட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ அதெல்லாம் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம். இப்போ தான் நான் நிம்மதியாக இருக்கேன். இதெல்லாம் நமக்காக தேவையில்லை, எனக்கு தேவையில்லாத ஒன்று. புரியுதா? அந்த மாதிரி அவன் என் மேலே உயிரே வச்சுருக்கான். இப்பயும் சொல்கிறேன், எப்பயுமே என்னை விட்டு போக மாட்டான்டி. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. வேணா அவங்ககிட்டயே போய் கேளு போ. புரியுதா? அதனால தான் அவனை சேனல் பார்க்காதடா பார்க்காதடா பார்க்காதடான்னு திட்டுறேன். நான் திட்டுறேன், என் புருஷனை நான் திட்டுறேன். உனக்கு என்ன போகுது? அவனை நான் என்ன வேணுமானு பேசுவேன், வீடியோவில் என்ன வேணுமானு திட்டுவேன். அவன் வந்து எனக்கு சொல்லணும், பேசணும், திட்டணும். உனக்கு என்னடியா? உண்மையாக பாசம் அப்படியே அப்படியே அம்மா உண்மையான பாசம் வச்சுக்கிட்டு தான் அப்படியே அவன் கூட கல்யாணத்தை பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அவன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பேன். ஏதோ காலம் சூழ்நிலை ஏதோ பேசியிருக்கலாம். அதுக்கு நான் தப்பாலாம் ஒன்று சொல்லலை. போய் லைஃப்பை பாரு, அவ்வளோதான். நாளைக்கு உன் புருஷன் இந்த வீடியோலாம் பார்த்தான்னு வச்சுக்க, அவ்வளோதான். உன்னை துரத்தி விட்ருவான். துரத்தி விட்டு திரும்ப அவன் உன்னை கூட்டிகிட்டு வந்து குடும்பம் நடத்தான்னு பார்த்துட்டு இருக்கியா நீயே? எனக்கு மட்டும்தான் சொந்தம்மா. செருப்பு பிஞ்சு போயிடும். நீ சொன்னையே அதுதான் இப்போ உனக்கு. செருப்பு பிஞ்சிரும். விளக்கமாறு சேர்ந்து பிஞ்சு போயிடும், தெரிஞ்சுக்கி. அவன் என் மேலே உயிரே வச்சுருக்கான். இந்த உலகமே இல்லை, இந்த உலகமே ஊரே எதிர்த்தாலும் அவன் மேலே என் மேலே வச்ச காதல் உண்மை, தெரிஞ்சுக்கோ. நீ நெஞ்சில் எழுதி வச்சுக்கோ. அவன் எழுதி வச்சுருப்பான், நீ எழுதி வச்சுக்கோ. நான் எதை என்ன மறக்கணும்னு வந்து உங்கள்கிட்ட பேசியிருப்பான், அவ்வளோதான். அது பேசிக்கலாம் மாட்டான், வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசியிருப்பான். அவன் தப்பாக பேசியிருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவகிட்ட போய் பேசனியாடான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு அவன் மேலே லவ் வந்துச்சான்னு. புரியுதா? வந்துட்டா.